நீங்க இன்டர்நெட்ல பாத்திருக்கீங்களா? ஒரு புது லாம்போகினிய முன்னாடி நின்னுட்டு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் பத்தி பேசுற ஆட்கள? இவங்க தான் ஆன்லைன் குருக்கள். எப்படி சீக்கிரமா பணக்காரர் ஆகுறதுன்னு சொல்லி கொடுத்து அவங்களோட கனவு வாழ்க்கைய உங்களுக்கு விக்கிறவங்க. இன்னைக்கு அவங்க பயன்படுத்துற அந்த ரகசிய சூத்திரத்தை தான் நம்ம விரிவாக அலச போறோம். 2015ல இந்த ஒரு விளம்பரம் இன்டர்நெட்டையே ஒரு உலுக்கு உலுகுச்சு. நிறைய பேர் இத ஒரு மீம், ஒரு ஜோக்கா தான் பார்த்தாங்க. ஆனா மக்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இதுதான் நம்ம இன்னைக்கு பாக்குற இந்த ஆன்லைன் குரு இண்டஸ்ட்ரிக்கே வழிவகுத்த ஒரு விளம்பரம். சோ இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி. இவங்க எப்படி தங்களையும் உங்கள மாதிரி ஒரு சாதாரண ஆளா காமிச்சுக்கிட்டு ஆன்லைன்ல கனவுகளை வித்து கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உத்திகள் என்ன? அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். ஓகே, இப்போ நாம இந்த சூத்திரத்தை ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். இந்த குருக்களோட படையெடுப்பு எப்படி ஆரம்பிச்சதுல இருந்து கடைசியா இவங்களை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு மீமா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் எப்படி இன்னைக்கு இன்டர்நெட் முழுக்க ஒரு பெரிய இயக்கமா மாறுச்சு. 2015க்கு அப்புறம் இன்டர்நெட்டை திறந்தாலே போதும், ஃப்ரீ ட்ரைனிங் மூலமா பணக்காரர் ஆகிறது எப்படின்னு சொல்ற விளம்பரங்கள் தான் கொட்டி கிடந்துச்சு. நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த விளம்பரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். என் ஃப்ரீ ட்ரைனிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஃப்ரீ லைவ் கிளாஸ்ல சேருங்கன்னு ஒரே மாதிரி கூப்பிடுவாங்க. சொல்லப்போனா இது ஒரு காப்பி பேஸ்ட் ஃபார்முலா மாதிரி இன்டர்நெட் முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. இப்போ இந்த முழு உத்தியோட மைய பகுதிக்கே வருவோம். இது எல்லாமே ஒரு பக்காவான கதாபாத்திரத்தை உருவாக்குறதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு போலி குருவா மாறணுமா? அதுக்கு இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். முதல்ல டிராப் ஷிப்பிங், கிரிப்டோ, அமேசான் FBAன்னு ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை தேர்ந்தெடுங்க. அடுத்து உங்க சோக கதையை உருவாக்குங்க. கடைசியா அந்த கனவை விற்க ஆரம்பிங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்க? நீங்க செலக்ட் பண்ற ஃபீல்ட்ல உங்களுக்கு எந்த எக்ஸ்பர்டீஸும் இருக்கணும்னு அவசியமே இல்ல. சும்மா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு கூட ஆரம்பிச்சிடலாம். அவங்களோட முக்கியமான தந்திரமே இந்த உருமாற்ற கதை தான். பாருங்க, முன்னாடி நான் பணம் இல்லாம மன அழுத்தத்துல ஒரு 9 to 5 வேலையில மாட்டிட்டு இருந்தேன். படிப்புல கூட சுமார் தான். ஆனா இப்ப பாருங்க, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், உலகத்தையே சுத்துறேன், கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. நானும் உங்கள மாதிரி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்டை ஏற்படுத்தி ஆழமான நம்பிக்கையை உருவாக்குறது தான் இவங்களோட பிளான். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க விக்கிற கோர்ஸை விட அதை மார்க்கெட் பண்ற விதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மார்க்கெட்டிங் மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். அவங்களோட ஆடியன்ஸை எங்க போய் பிடிக்கிறாங்க? சிம்பிள். யூடியூப் விளம்பரங்கள், ஃபேஸ்புக் விளம்பரங்கள், இன்ஸ்டாகிராம் விளம்பரங்கள். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க டார்கெட் பண்றது பெரும்பாலும் இளைஞர்களையும் வாழ்க்கையில ஏதாச்சும் சாதிக்கணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களையும் தான். அவங்க அதிகமா நேரம் செலவிடுற இடத்துலயே போய் வலைய விரிக்கிறாங்க. அவங்களோட விளம்பரத்தோட ஒரே நோக்கம் உங்களை கவர்ந்து இழுக்கிறது தான். உங்க உணர்ச்சிகளை தூண்டணும், லாஜிக்கல்லாம் கிடையாது. அட, இந்த ஆளு இவ்ளோ சம்பாதிக்கிறானா, ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு உங்களை நினைக்க வைக்கிறது தான் அவங்களோட ஒரே குறிக்கோள். சரி, இப்போ மெயின் பிக்சருக்கே வரும். அதுதான் இந்த ஹை பிரஷர் வெபினார். இங்கதான் எல்லா விதமான சேல்ஸ் டெக்னிக்களும் உச்ச கட்டத்துல பயன்படுத்தப்படும். முதல்ல வெபினார்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது 1லிருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நடக்கிற ஒரு நீண்ட பிரசன்டேஷன். இதோட உண்மையான நோக்கம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கறது இல்ல. மாறா, ஒரு பெரிய விலையுள்ள கோர்ஸை விக்கிறதுக்கு தேவையான நம்பிக்கையையும் ஆசையையும் உங்க மனசுல உருவாக்குறது தான். நீங்க எவ்வளவு நேரம் அவங்க கூட இருக்கிறீங்களோ அவ்வளோ அவங்க மேல நம்பிக்கை வரும். அது கடைசியில சேல்ஸ்ல போய் முடியும். இங்க பாருங்க, அவங்களோட பிளேபுக்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெபினார்ல நாம அவங்களுக்கு எதையும் கத்துக் கொடுக்க முயற்சி பண்றதில்ல. ஆக முக்கியமான பாயிண்ட் இதுதான். இதோட நோக்கம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கறது கிடையாது. மாறா, உங்க மனசுல இன்னும் நிறைய கேள்விகளை உருவாக்கி கடைசியில அவங்களோட கோர்ஸை வாங்க வைக்கிறது தான். இந்த வெபினார்ல அவங்க பயன்படுத்துற சில சைக்கலாஜிக்கல் டூல்ஸ் இதோ. முதல்ல அவங்க சோக கதைய சொல்லி உங்கள மாதிரியே ஒரு ஆள்னு காட்டுவாங்க. அப்புறம் உங்க முழு கவனமும் இங்கதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பணம் பத்தின உங்க மனநிலையையே மாத்துவாங்க. அடுத்ததா நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் காட்டி இதெல்லாம் உண்மைன்னு நம்ப வைப்பாங்க. இது ரொம்ப ஈஸின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க. கடைசியா இப்போவே வாங்கணும், ஆஃபர் முடிய போகுதுன்னு ஒரு அவசரத்தையும் பற்றாக்குறையையும் உருவாக்குவாங்க. இது ஒரு சம டெக்னிக். முதல்ல என்ன சொல்வாங்கன்னா, கேளுங்க, பணக்காரர் ஆகிறது ஈஸின்னு யாராச்சும் சொன்னா அவங்க உங்ககிட்ட பொய் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. இதை எதுக்கு சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப நேர்மையானவன், உண்மைய பேசுறேன்னு ஒரு நம்பிக்கையை உருவாக்கத்தான். ஆனா அடுத்த நிமிஷமே இது $1க்கு பொருளை வாங்கி Amazon.comல வைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிள்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறது மக்களை குழப்பி அவங்களோட வலையில சிக்க வைக்கிற ஒரு சூப்பரான கையாளுதல் டெக்னிக். சரி, கஷ்டப்பட்டு காசு போட்டு முதல் கோர்ஸ வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவங்களோட உண்மையான பிசினஸ் மாடல் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த முதல் கோர்ஸ் ஒரு ஆரம்பம்தான். இது ஒரு ஏணி மாதிரி. முதல்ல ஒரு $2000 கோர்ஸ், அடுத்து மாசம் $200 மாஸ்டர் மைண்ட் குரூப், அப்புறம் $300 லைவ் இவென்ட் டிக்கெட், கடைசியா $5000 அட்வான்ஸ்ட் கோர்ஸ். உங்களை அவங்களோட ப்ராடக்ட்ஸ் உலகத்திலேயே கட்டி போட்டு அடுத்து காசை கறக்கிறது தான் அவங்களோட அசல் நோக்கம். இந்த மாதிரி கோர்ஸ்களை வாங்கி ஒருத்தர் மட்டுமே செலவு செஞ்ச தொகை எவ்வளோ தெரியுமா? $26,000. இது ஒரு ஆளோட கதை தான். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் எவ்ளோ பணத்தை இழந்திருப்பாங்கன்னு. இதோட நிதி பாதிப்பு ரொம்பவே பயங்கரமானது. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ஏமாந்துட்டோமேன்னு வெக்கப்பட்டு வெளியில சொல்றதில்ல. ஏன்னா அந்த குருக்கள் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நீங்க தோத்துட்டா அதுக்கு காரணம் நீங்க தான், எங்களோட சிஸ்டம் இல்லைன்னு சொல்லி பழிய உங்க மேலேயே போட்டுடுவாங்க. அதனால பாதிக்கப்பட்டவங்க தங்களையே குறை சொல்லிக்கிறாங்க. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி போலி குருக்களை எப்படி அடையாளம் கண்டு உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்க கவனிக்க வேண்டிய சில எச்சரிக்கை அறிகுறிகள் இதோ. 1. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்ல விட ஒரு லைஃப் ஸ்டைல தான் வைப்பாங்க. 2. ஆஃபர் முடிய போகுது, இப்பே வாங்குங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான அவசரத்தை உருவாக்குவாங்க. 3. அவங்க சொல்ற மெத்தட் மூலமா இல்லாம இந்த கோர்ஸை விக்கிறது மூலமா தான் அவங்க பணக்காரர் ஆயிருப்பாங்க. 4. அவங்க சொல்ற தகவல்கள் பெரும்பாலும் இலவசமாவே இல்லனா ஒரு சின்ன புத்தகத்துல கூட கிடைக்கிறதா தான் இருக்கும். இதுல எது ஒண்ணு இருந்தாலும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு போலி குருவை கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசியா இந்த ஒரு கேள்வியா மட்டும் கேளுங்க. அவங்க விக்கிற அந்த கோர்ஸ் தான் அவங்க பணக்காரர் ஆகிறதுக்கு பயன்படுத்தின உண்மையான முறையா, இல்ல அந்த முறையை எப்படி செய்யணும்னு மத்தவங்களுக்கு விக்கிறது மூலமா அவங்க பணக்காரரானாங்களா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் பல ஏமாற்றங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்தும்.